கடன் வாங்காம ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் பத்தி தெரியாம எப்படி சார் நீங்க வாங்க சொல்லுங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க கேட்குறாரு. கடன் வாங்காத ஒரு மாநிலம் உங்களோட உலகத்தில் எங்கே இருக்குது? கடன் வாங்காத நாடு எங்கே இருக்குது? நான் கேட்குறேன், இந்த அறிவு 2021 மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது எங்கே போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. 71வது பக்கத்தில் எங்களால் கடன் வாங்காமல் நடத்த முடியும், இருக்கிற கடனை அடைக்க முடியும். எப்படி முடியும்னு கேளுங்க. நான் சொல்றேன்னு அன்றைய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு, வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். கேள்வி கேட்கிறேன், கடன் வாங்காம யாரும் நாடு நடத்த முடியாது. 40% கடன் வாங்குற காசு மட்டும் கேபிட்டல் அவுட்லேக்கு போகுது, 60% காசு கவர்மெண்ட் ரன் ஆக போகுதுன்னா இது என்ன லாஜிக்? கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? கடன் வாங்கினோம்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வீடுகளில், வட்டிக்கு வாங்கி அடிக்கை வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த அடிக்கையை விற்று வட்டி தான் கட்ட முடியும். இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குது தமிழ்நாடு. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. இந்த ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் கோடி, இந்த 4 வருஷத்துல 1.25 லட்சம் கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்கோம். வருஷத்துக்கு 70,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். வட்டி இவ்வளவு கட்டினா கடன் ஏன் 10 லட்சம் கோடியை தாண்டாது? 40% மட்டும் கேபிட்டல் அவுட்லேக் போச்சுன்னா மீதி எங்க போகுதுன்ற கேள்விக்கு எப்ப பதில் சொல்லுவாங்க? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்தை கேட்கலாமா வேணாமான்னு. தமிழகத்துல எந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் ஆனாலும், எந்த ஒரு பாலிசி லேப்ஸ் ஆனாலும் பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாங்க. பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. நாங்க 2002 கோத்ரா ரயில் இருப்பு நடக்கும்போது போய் பாஜக ஆதரவா குஜராத்ல பேருந்து நடத்தல சாமி. அப்ப ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது நாங்கல்ல சாமி. வெக்கமா இல்ல அன்னைக்கு இங்க தீக்கா மாதிரி தான் அங்க RSS நாங்க சொல்ல சாமி. அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உன்னையெல்லாம் இன்னும் 2000 வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா that is an easy allegation to make. You don't have need any proof. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் இல்ல, முதல்ல எதுக்கு டயட்டா வேணும்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட்டே கையில வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம், இல்ல அண்ணனும் பார்க்கலாம். பயமுள்ள ஒரு பேச்சு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. பிஃபோர் தட் நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கடந்த 2 வருஷமா NCRB டேட்டாக்கு தமிழ்நாடு டேட்டா கொடுக்கல. இருந்ததுன்னா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் எடுத்து காமிக்கிட்டோம், நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. முதல் விஷயம், 2021 24 வரைக்கும் 33%, 19 24 வரைக்கும் 63% பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரிச்சிருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். டேட்டா இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எதை போஸ்ட் பண்ணுவோம் பண்ணிக்கங்க. குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் 190% அதிகரிச்சிருக்கு. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். போக்சோல 6999 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் இழப்பீடு அரசாங்கம் வழங்கியிருக்கு. அரசாங்க அறிக்கை இருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன். நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியா? 21 போக்சோ கோட்ஸ் இருக்கு, 20 கோட்ஸ் போக்சோ கைட்லைன்ஸ்ல இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே 2 BHK வீடுங்கள்ல, அபார்ட்மெண்ட் ஃபிளாட்ல நடந்துகிட்டு இருக்கு. போக்சோவோட நீதிமன்றங்களுக்கு இருக்க முக்கியமான கைட்லைன்ஸ்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் குற்றம் செய்தவர்களும் இல்ல குற்றவாளிகளோ 2 பேரும் ஒரு வாசல்ல வரக்கூடாது. அதானே உலக வழக்கம். ஒரு 2 BHK ஹவுஸ்ல ஒரு பெட்ரூம் ஜட்ஜோட ரூம், இன்னொரு பெட்ரூம் காவான காப்பகம். ஹால்ல இன்வெஸ்டிகேஷன் நடந்தா, ட்ரையல் நடந்தா அந்த குழந்தைங்க உங்களை பார்க்காம இருக்குமா? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதனால பதியப்படாத குற்றங்கள், கிரைமா ரெக்கார்ட் ஆகாத குற்றங்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்றதை நான் உங்களுடைய அனுமானத்துக்கே விட்டுறேன். 98% ஆஃப் கிரைம்ஸ் சார்ஜ் ஷீட் போடல. துணிஞ்சு கேஸ் FIR ஃபைல் பண்றதில்ல. 98% கேஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. நம் தொண்டு பையனுக்கு தெரியுது, எருவு மாடு மாதிரி இருக்கிற உனக்கு தெரியல பாரு. இவ்வளவு டேட்டா கையில வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த 2 வருஷம் 3 வருஷத்துல இவ்வளவு தப்பு நடக்கும்போது இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்றாரு. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நான் அடிப்படையில் கேட்கிறேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு. அந்த குற்றம் மீடியால ஹைப் ஆகிற வரைக்கும் நியாயமா சொல்லுங்க, அந்த ஆளை உள்ள போட்டீங்களா இல்லையா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. எப்படி அந்த FIR லீக் ஆச்சு? FIR லீக் ஆச்சா இல்லையா? அந்த ஆள் மேல போட்ட குண்டாஸ் ரத்தாச்சா இல்லையா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நமக்கு நல்லா தெரியும் எப்படி ஒரு FIR ஒரு குண்டாஸை போட்டா அதை உடைச்சிக்கலாம்,
எப்படிப்பட்ட அந்த குண்டாஸ் உடையாம பாத்துக்கலான்றது எல்லாருக்கும் தெரியுங்க. யாரும் குழந்தை கிடையாது. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா. அப்படி பண்ணி ஒரு குண்டாஸை உடைக்க முடியும் அப்படின்னா இதற்கு மேல அவர் யார் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அவர் கூட யார் பிரியாணி சாப்பிட்டாருன்றதுக்கெல்லாம் திரும்ப நான் போக விரும்பல. இன்னும் யார் அந்த சார்ன்ற கேள்வி ஓப்பனாகவே இருக்கு. நாசகம் அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? வெள்ளலூர் பகுதியில குப்பை கிடங்கு மூலமா நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிக்கக்கூடிய தண்ணி மஞ்சள் கலர்ல வருது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இப்ப வருதுங்களா? இப்ப வருது. முந்தானத்து இது ஊடகத்துல வந்ததுதான். தனிப்பட்ட பேரவனம் போய் எடுக்கல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல சொல்லிருக்காங்க 24 மணி நேரம் நாங்க தண்ணி வழங்குறோம்னு சொல்லிருக்காங்க. இப்போதைய ஆட்சியிலும் 24 மணி நேரமும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுக்குறோம். டாஸ்மாக்லங்களே. சரி, இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு தம்பி. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக சொல்றாங்க இது எங்களுடைய கோட்டைன்னு. அதுல என்ன விழுந்துருச்சு இப்ப பெரிய ஓட்டை. திமுக சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தல் நாங்க தான் வெற்றி பெற்றிருக்கோம், தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்கோம், இந்த முறை தெரியும் இது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? 2 பேரும் மாறி மாறி எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க. குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்ப முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி அவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருமே தேர்தல்ல வேலை பார்க்கறதுல ரொம்ப பெயர் பெற்றவர்கள், ரொம்ப சிறப்பா வேலை பார்த்து அவங்க கிட்ட எந்த பணி கொடுத்தாலும் வெற்றியா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க என்று அரசியல் களத்துல வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேரா இருக்கு. ஏத்துங்கடா, ஏத்துங்க. ஏற்கனவே ஒரு மாசம் இப்ப நீங்க ஏத்துற இடத்துல இன்னொரு 5 வருஷம் இருந்து வரட்டும். போங்க, போட்டுடலாம். போடா. அப்படி 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவர்களை எதிர்த்து உங்களால எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. அண்டா கொடுக்காம, குண்டா கொடுக்காம, பரிசு பட்கள் கொடுக்காம, 1000 ரூபாய் கொடுக்காம, 2000 ரூபாய் கொடுக்காம, கோட்டர் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, எது ஒண்ணு கொடுக்காம தேர்தலை சந்திக்க முடியும். ஜெனினாவும் பர்ஃபெக்ட்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றேன், என் தாய் மீது சத்தியமிட்டு சொல்றேன். இதே சத்தியத்தை பொது வழியில எல்லாரும் பாக்குறாங்களே, இது SP வேலுமணி கோட்டை, இது செந்தில் பாலாஜி கோட்டை. சத்தியமான சொல்லுங்க. ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாமே ஓகே. இப்ப 117 ஆண்கள் 117 பெண்கள் எல்லாமே நிறுத்திருக்கீங்க. எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவர்ச்சியா வித்தியாசமா நல்லாதான் இருக்கு அறிவிப்புகள்லாம். ஆனா வெற்றி பெற முடியுமா இத வச்சு? இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். கேள்வி. நாம் தமிழர் கட்சி பனை மரம் மாறி வளர்றதுக்கு காலம் எடுத்துக்கும், ஆனா உறுதியா வளரும். நிறைய போறான்டா. எத்தனை புயல் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய காட்டு அடிச்சாலும் அசராம நிப்பான், ஆனா உறுதியா நிப்பான், உறுதியா வளருவான். காலம் எடுத்துக்கும். பல பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இதே திமுக ஆட்சிக்கு உடனே வந்துட்டாங்களா? எப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க